பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் ட்ரக் யூசேஜ் அதிகமாயிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாயிருக்கு. இது சும்மா யாரோ அங்கே ஒருத்தவங்க சொல்கிறாங்க இங்கே ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அந்த விஷயத்தை கேட்டுட்டு நம்ம சொல்கிறது கிடையாது. டிரான்ஸ்பரண்டாக உண்மையாலுமே ட்ரக் யூசேஜ் அதிகமாயிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஒரு ரிமோட்டிங் வில்லேஜ் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வில்லேஜ் சைட்லேயே இந்த அளவுக்கு ட்ரக் யூசேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா சிட்டியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ நிறைய அந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் நம்ம கஞ்சா, ஹெராயின் இதை மாதிரி விஷயங்கள் தான் அந்த டேர்ம்ஸே நம்ம கேள்விப்படுவோம். இதை மாதிரி பேர் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ஜென்சி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள்லாம் பார்க்கணும்ல, அதே மாதிரி இந்த ட்ரக் அந்த மாஃபியா அந்த குரூப்புக்குள்ளேயும் புதுசாக பெரிய அப்டேட் அப்படிலாம் கொடுக்குறாங்க. மெத்தஃபெட்டமைன், சிந்தட்டிக் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி நிறைய ட்ரக்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெருநகரங்களில் அதிக அளவு மாறி இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். சரி, இதை தடுக்கிறதுக்கு தான் ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட்லேருந்து அடிக்கடி ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு மிஷன்லாம் நடத்துகிறாங்க. ட்ரக் அப்படிங்கிறத நாங்கள் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கான வேலை அப்படிங்கிறது நடக்குது தான். பட் அதெல்லாம் தாண்டி, ஏன்னா இவ்வளவு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு, அது நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் எம்.கே. ஸ்டாலின் வீடியோவில் பேசுறாங்க, தமிழ்நாட்டை ஒரு இதை மாதிரி போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றணும் அப்படின்லாம் பேசுறாங்க. அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஏன் இவ்வளவு முயற்சி பண்ணியும் இதை தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், பொலிட்டீஷியன்ஸ் இன்வால்வ்டு இதை மாதிரி விஷயத்தில். அதாவது இதை மாதிரி விஷயங்களில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லை பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடியவங்க ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் இந்த விஷயம் இவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாக ஈஸியாக நடக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமான விஷயமே கிடையாது. ஸோ அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால இதை நடத்தக்கூடியவங்க மாட்டினாலும் அதை தாண்டி நடத்தக்கூடியவங்க சரி பார்த்துக்கலாம், நமக்கு தான் அவங்க சப்போர்ட் இருக்கு, அந்த பார்ட்டியோட சப்போர்ட் இருக்கு, அந்த எம்எல்ஏவோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு செய்யக்கூடியவங்க ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த தடுக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்கல்ல, அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCBயாக இருக்கலாம், அதை மாதிரி அதை தடுக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்கல்ல. ஸோ அதில் இருக்கக்கூடியவங்களே இதை மாதிரி விஷயங்களில் இன்வால்வ் ஆகிறது அப்படிங்கிறது இதை மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். ஸோ இப்போ ஏன் இந்த ட்ரக் இஷ்யூ நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ NCBல இருந்தும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவை சேர்ந்த ஒரு 2 பேரும், இது இல்லாம ஒரு ஸ்டேஷன்ல ஏட்டா வேலை பார்த்த ஒரு போலீஸ் அதிகாரியும், இவங்க எல்லாம் இந்த விஷயத்துல போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நாம இது வரைக்கும் வெளியில இவங்க கஞ்சா வச்சிருந்து பிடிச்சாங்க, இவங்கள்ட்ட 5 கிலோ கஞ்சா இருந்தது, இவங்கள்ட்ட இதை மாதிரி ஏதோ ஒரு ட்ரக் இருந்தது அப்படிலாம் நம்ம ஒரு விஷயம் கேள்விப்படுவோம். பட் அதுக்குள்ளேயே, அதாவது வேலையே பயிரை மேயுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் அந்த NCBக்குள்ள இருக்கக்கூடியவங்களே இதை மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆனது அப்படிங்கிறது சென்னையில் கிட்டத்தட்ட எல்லாருமே இதை என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த ட்ரக் மாஃபியா இந்த அளவுக்கு பெருசாகிறதுக்கு உள்ளே ஆள் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நவம்பர் 28ஆம் தேதி இதுக்குன்னு ஸ்பெஷல் டீம் ஆல்ரெடி சென்னையில் ஃபார்ம் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா சென்னையில் ரொம்ப அதிகமாக ரொட்டீனாக இந்த ட்ரக் யூசேஜ் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் டீம் இதுக்காக ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கங்கே இந்த தேடுதல் வேலை அது மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க. விருகம்பாக்கம் சைடில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சுரேந்திரநாத் அப்படின்னு ஒரு நபர் கைதாகிறார். அவர்கிட்ட 10 கிலோ மெத்தஃபெட்டமைன் இருக்கு. ஸோ அதை வச்சு அவரை கைது பண்றாங்க. ஸோ போலீஸ் கைது பண்ணிட்டு யூஸ்வலா அவங்க விசாரணை அப்படிங்கிறத தொடங்குவாங்கல்ல, அதை தொடங்கி அதை நடத்துறப்போ அந்த சுரேந்திரநாத் சில இன்புட்ஸ் அப்படிங்கிறத போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறார். அதாவது NCB இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றார். அதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஏட்டா இருக்கக்கூடிய ஜேம்ஸ் அப்படிங்கிற நபருக்கும் இதில் தொடர்பு இருக்கு, நானும் அவரும் சேர்ந்து தான் இதுக்குன்னே ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலமா நாங்கள் இந்த மெத்தஃபெட்டமைன் இதை மாதிரி இதால் உருவாகக்கூடிய இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சேல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரையும் அரெஸ்ட் அப்படிங்கிறத பண்றாங்க. ஸோ அந்த ஏட்டா இருந்த ஜேம்ஸ் அப்புறம் சுரேந்திரநாத் 2 பேரையுமே எடுத்து டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து விசாரணை அப்படிங்கிறத நடத்துறாங்க. ஸோ 2 பேர்கிட்ட ஒரு 2 நாள் விசாரணை அப்படிங்கிறது போறப்போ NCBல வேலை பார்க்கக்கூடிய நம்ம போலீஸ் எல்லாம் விட்டுருங்க, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இவங்க தான் போதைப் பொருளையே தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க. மத்திய அரசால் இதுக்குன்னே இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய 2 பேருக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி அரெஸ்டான 2 பேரும் சில இன்புட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2 பேர் மேல அந்த ரேடார் அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அவங்க என்ன பண்றாங்க என்ன அப்படின்னு பாக்குறாங்க.
ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிடுது. ஸோ இவங்களுக்கு வந்து டைரக்ட் லிங்க் இருக்கு, இந்த ஜேம்ஸுக்கும் அந்த சுரேந்திரநாத்துக்கும் இவங்களுக்கும் டைரக்ட் லிங்க் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ என்சிபியில் வேலை பார்த்துட்டு இருந்த ஆனந்தன், சமீர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு மாஃபியா இருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதை வந்து இன்னும் ஒரு மாதிரி மாறுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து என்சிபியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எங்கெங்க இதை மாதிரி ட்ரக் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, யார் யார் வந்து ட்ரக் சேல் பண்ணுறாங்க, அது சம்மந்தமான விஷயங்களை, அது சம்மந்தமான கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இவங்க 2 பேருக்கு கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெங்களூரில் தங்கியிருந்த ஒரு நைஜீரியா டீம் வந்து அங்கே இதை மாதிரி ட்ரக்கை வந்து சேல் பண்ணுறதுக்காகவே தங்கியிருக்க டீம், அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து ட்ரக் வாங்குறது அப்படிங்கிறத இவங்க 2 பேருமே பண்ணியிருக்காங்க. பெங்களூர்லேருந்து ஒரு பெரிய பேக்கேஜ் வந்து ட்ரக்கை வாங்கிட்டு சென்னை எடுத்துகிட்டு வருது, அதை இவங்க வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கறது. ஸோ அவங்க வழியாக அது அப்படியே மாறி போகிறது. ஸோ இந்த விஷயத்தை இவங்க லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வேலை பார்க்கறது எங்க, ஆனா இவங்க செஞ்ச வேலை எங்க அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட இயர்லி இதை வச்சு மட்டுமே இவங்க வந்து ஒரு 50 lakhs வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யாராவது ட்ரக் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல, ஸோ அவங்கள வந்து பிடிச்சி மிரட்டி வெளியில சொல்லாம இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறேன், வெளியில சொல்லாம இருக்கணும் அப்படின்னா எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடு அப்படின்னு மிரட்டுறது. அது இல்லாம இவங்களே யாருக்கிட்டையாவது ட்ரக் எல்லாம் வித்துருப்பாங்கல்ல, அது கைமாறி போறப்போ இவங்க தான் அதை கொடுத்தது அப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ அவங்கள டைரக்டா பிடிச்சி நீ ட்ரக் வச்சிருக்க, நான் வந்து உன்னை உள்ள போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பணம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொட்டீனா ஒரு 3 இயர்ஸா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா தான் இருக்கும். பட் இவங்க இது மூலமா சம்பாதிச்சு 1 கோடி ரூபாயிலலாம் இந்த ஆனந்தனும் சமீரும் வந்து வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஏன் ஷேர் பண்றோம் அப்படின்னா, ட்ரக் வந்து இங்க அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு மித்துக்காக சொல்றாங்க, ஏதோ சும்மா வாய் பேச்சுக்காக சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம கண்கூடா பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படாத பேரெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்கோம். நம்மள நெருங்கி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க ட்ரக் யூஸ் பண்றத நம்ம கண்கூடா பாக்குறோம். அப்படிங்கிறப்போ அது ரிமோட்டிங் வில்லேஜ் வரைக்கும் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு அது இந்த அளவுக்கு ஈஸியா வரதுக்கு காரணம் அதை மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க ஹெல்ப் பண்றது, இந்த விஷயங்களுக்கு இதை மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு மெயின் ரீசன். பொலிட்டீஷியன்ஸ் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க நேர்மையா இருந்தா இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சா ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். நம்ம முழுசா அப்படியே புழிஞ்சு வெளியில கடாசிட முடியும் அப்படின்னு சொல்ல, பட் அந்த கண்ட்ரோல்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸா அது கண்ட்ரோல் மீறி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா எங்க பாரு நம்ம நார்மலா ஒரு ஸ்மோக் பண்றவங்களை பாக்குற மாதிரி ட்ரக் யூஸ் பண்றவங்களை பாக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம வெளியில கேள்விப்பட்டு இருந்த வரைக்கும் இது நமக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்கல. பட் அதுக்குள்ள வேலை பார்க்குறவங்க இதை மாதிரி செய்யறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்த உடனே, அந்த நியூஸை பார்த்த உடனே இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த விஷயத்த நீங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கு, பட் தமிழ்நாட்டை நம்ம என்ன தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த ட்ரக் யூசேஜ் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? உங்களை சுத்தி இருக்கவங்க இதை மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களா, இதை மாதிரி ட்ரக்கை யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. See you on next video. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.